வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஔவையார் கொன்றை வேந்தல்ல கேட்டுலுறுதி கூட்டும் உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சுகர் பேஷண்ட் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க எப்போவுமே ரெகுலராக வாக்கிங் டயட்டுன்னு இருந்து ஃபிட்டாக இருப்பாங்க. திடீர்னு சுகர் பயங்கரமாக கூடி வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு நகைச்சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கவே முடியலை. தூங்கலை, வாக்கிங் போகல, எக்ஸசைஸ் பண்ணல, என்னால் பார்த்து முறையாக சாப்பிட முடியலை, அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாம் மனசு சரியில்லை அப்படின்னா காசு எப்போ வேணால் திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். அவங்க கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணியிருந்தால் அவங்களோட காசை திருப்பி கொண்டு வரதுக்கான வழிவகைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அதை சரி பண்ணி ஈஸியாக அந்த காசை சம்பாதிக்கலாம். ஆனால் கவலைப்பட்டதுனால அந்த காசும் போச்சு, உடமையும் போச்சு, உடலும் போச்சு. அதனால் மனசை கஷ்டப்பட்டு நம்மளோட உடல் நோய்வாய் தான் படுமே தவிர நம்மளால் ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது. கவலைப்படுறதுனால ஒரு அரை முளத்தையோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இதனால தான் நான் மோட்டிவேஷன்லையும் ஹெல்த் அவேர்னஸையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மனசு சரியாக இருந்துச்சுன்னா உடம்பு சரியாக இருக்கும். கொஞ்சம் நான் சொல்கிறத செவி கொடுத்து கேளுங்க. தேங்க்யூ.